மிக மிக அதிசக்தி வாய்ந்த இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி இந்த முறையில் சந்திர தரிசனம் செய்கிறவங்களுக்கு நினைத்தது நினைத்தபடி நடக்கும். நம்முடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும். செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரமும் வருது. இந்த நாளில் சந்திர தரிசனம் செய்யும் பொழுது நம்ம கையில் கொஞ்சோண்டு தோரம்பருப்பை வச்சுக்கிட்டு சந்திர தரிசனம் செய்யணும். நம்ம கையில் தோரம்பருப்பை வச்சுட்டு அந்த சந்திரனை பார்த்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். தோரம்பருப்பை கையில் வச்சுட்டு ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக, ஓம் சோமாய நமக இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கையில் இருக்கக்கூடிய தோரம்பருப்பை திரும்ப எடுத்துகிட்டு வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம்ல அந்த பருப்போடு கலந்து வச்சுக்கோங்க. இந்த முறையில் சித்திரை மாதத்தில் செவ்வாய்க்கிழமை இன்று வரக்கூடிய 3ஆம் பிறை நாளில் சந்திர தரிசனம் செய்கிறதுனால நம்ம என்ன நினைத்தோமோ அது அப்படியே நடக்கும். ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய 3ஆம் பிறைக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குது. தொடர்ச்சியாக ஒரு வருடம் முழுவதும் 3ஆம் பிறை தரிசனத்தை யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும்.